உங்கள் அனைவரையும் ஒரு இரவு வீடியோவில் சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. லைவ் வரணும்னு நினச்சேன், சில டெக்னிக்கல் காரணங்களால் வர முடியல மக்களே. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்றத பட்டு 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 பட்டுன்னு பார்த்துருவோமா? பேக்ரவுண்டில் ஊன்னு சவுண்டு கட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க, சரியா? ஃபஸ்ட்டு திங், என்ன ஒரு சந்தோஷம் இல்லை, ஒருத்தனை முழுசாக முடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி முக்காடு போட்டு உக்காந்துக்கிட்டு முக்காடு போட வச்சுட்டு என்ன ஒரு சந்தோஷம் இல்லை அக்காவுக்கு. அது எப்படித்தா கட் பண்ண உடனே உலக வரலாற்றில் யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு நடிப்பை போடுறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, அவங்களால கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே. அதுவும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படி ஒவ்வொன்று மனசுக்குள்ளே குத்தி கண்ணு வழியாக தண்ணியை பீச்சிக்கிட்டு அடிக்க வைக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். இந்த வீட்டுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் உன் கூட நான் இவ்வளோ கனெக்ட் ஆகிட்டேனே, இனி நான் யாரு கூட பேசுவேன், யாரு கூட. இந்த மாதிரி டயலாகை நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் கேட்டிருக்கோம். அது என்ன வீடுன்னு நான் சொல்ல விரும்பலை, சரியா? ரொம்ப 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 ஒரு ஆளுடைய என்டையர் கேமை முடித்ததில் நீங்கள் பெருமைப்படலாம். அந்த ஆளுக்கு விளையாட தெரியுது தெரியல, ஆனால் உங்கள் கூட சேர்ந்ததில் தான் அந்த ஆள் எவிக்ட் ஆகிருப்பா அப்படின்னு அல்டிபா சொல்து. இது மாதிரி எத்தனை பாஸ் சொல்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னைக்கு வழக்கம் போல் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேசுகிறாரு, ஏன் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கவனித்து கேட்க வேண்டிய ஒரு நாள். ஓகேவா? திட்டுற மாதிரியே இருக்கும் ஆனால் திட்ட மாட்டார், பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் பேச மாட்டார், எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் கிடையாது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் மக்களை. இன்னைக்கு என்னென்ன ஓவராலாக பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் நடந்தது. பாருக்கு இன்றைக்கும் ஒரு சில அடிகள் விழுந்தது. அது என்ன, பஞ்சு பண்ண சொன்னால் டிஞ்சு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, அது பஞ்சா டிஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆளோட வளர்ப்பை பற்றி பேசிட்டு, மெயினான மேட்டர்லேருந்து போவோம். ஒரு ஆளுடைய வளர்ப்பை பற்றி பேசிட்டு அவர் கூட கமருதீன் கூட சாரி கேட்டார். நீங்கள் ஏன் மேடம் சாரி கேட்கல? இல்லை சார், அது பார்த்தீங்கன்னா சார் 1984 சார் இந்தியா சைனா பார்டர் வாரில் உன்ட்ட என்னம்மா கேட்டாங்க, ஏன் சாரி கேட்கல? அதுக்கு பதில் இருந்தால் சொல்லுமா. ஏன் 1984 வாரு, அதில் பார்த்தீங்கன்னா பானிபட்டு யுத்தத்தில், அதெல்லாம் யார் கேட்டா உங்கள்கிட்ட? வெறியேறுது மக்களை. சரி, அடக்கிக்குவோம். வெறியை நாம் இப்போது அடக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த வாரம் அந்த மேடம் எப்படி தனியாக விளையாடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ அதனாலேயே நம்ம கொஞ்சம் வெறியை அடக்கிக்குவோம், சரியா? வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டை ஒரு கேள்வி கேட்டு இவர் குத்த வச்சு உட்காந்தார். நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சார். எதுக்கு சார்? ஆனால் நீங்கள் என்ன, அதாவது விஜய் சேதுபதி இன்னைக்கு இந்த எபிசோடை தன்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக நிறைய பயன்படுத்திக்கிட்டார். எப்படி நேற்றும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார், இன்றைக்கும் நான் வாங்குகிற டப்பு இருக்குல்ல, டப்பு, அதுக்கு நான் ஹோஸ்ட்டாக பயங்கரமாக வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செயல்படுறத பார்க்க முடிஞ்சுது. எல்லோரும் எந்திரிச்சிருந்துச்சு. இப்படி சபரி அவர்களை வெண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. அதாவது பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் சபரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்லலை, நீ உடனே வெண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடாத, எனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது, நீ அப்புறம் தனியாக சாவதானமாக பெஞ்சு போட்டு சேர் போட்டு உட்காந்து எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மனுஷன் சொன்னதை கேட்டு இந்த மனுஷன் சேர் போட்டு பெஞ்சு போட்டு உட்காந்து வெண்ட் அவுட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டார்டிங்கில் அப்படியே பிக்கப் ஆகி மேலே போகும்போது சார் பாவம் இல்லை அப்படின்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போக 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 சபரி மீட்ரு மேலே போதே, நீ பேசுகிறது எங்களுக்கு நடிக்கிற மாதிரி தோணுதே, நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே. நான் செயல்படாத விஷயம், நான் பண்ணாத விஷயம், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி என்னை இப்படி எடுத்துக்கிறாங்களேன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம், நான் அழமாட்டேன்னு உனக்கு தெரியும், இங்கே ஏன் அழுதுன்றது உனக்கு தெரியும். ஐயோ, எங்களுக்கு தெரியும்ப்பா, விடுப்பா, இல்லைன்னா நாங்கள் கூட சொல்லி புரிய வச்சுக்கிறோம்ப்பா, விட்டு தள்ளுப்பா தயவுசெய்து. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை. சரி, அடுத்த கட்டமாக பாரு, இனி இவர் வெளியே போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி கேம் ஆடுவீங்க? நாங்கள் வச்சுருக்கோம்ப்பா,
நிறைய பிளான்ஸ் இருக்குது. 13 பேர் நாமினேஷனில் வருவாங்க நாளைக்கு. எல்லோரும் நாமினேஷனில் வருவாங்க. நாமினேஷனில் இருந்தால் தான் இவங்க பயங்கரமாக சேஃப் கேம் ஆடுவாங்களே. சரி, கானா வினோத் அவர்களே, வாட்டர்மெலன் வெளியே போகும்போது எதாவது அழுதிங்க? ஆனந்த் சொன்ன மாதிரியே வாட்டர்மெலனோட எவிக்ஷனுக்கு பின்னாடி கானா வினோத்தை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குமோ? மக்களே, உங்களுக்கு என்ன தோணுது? பார்வதி இண்டிவிஜுவலாக விளையாடணும், பார்வதியை காப்பாற்றி மேலே கொண்டு போகணும், பார்வதிக்கு வந்து பாசிட்டிவ் கொண்டு வந்து கொடுக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் கானா வினோத் இருக்கார்ல, கானா வினோத்தையும் இருக்க வாய்ப்பு இருக்கே மக்களே. எனக்கு என்னமோ தோணுதே. நல்ல பாயிண்ட்டு. எஸ், பொறுத்திருந்து பார்ப்போம். அதையும் கமருதீன் அவர்கள் எப்படி திரும்பிடுவாரா? பாருக்கு எதிராக செயல்படுவாரா? இன்னைக்கு கூட பார்வை பற்றி பேசும்போது வந்து அவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறத பார்த்தோம். ஸோ பாருக்கு எதிராக வந்து அவர் செயல்படுவாரா? ஒரு வெங்காயம் செயல்பட மாட்டார். சோறு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உள்ள. சரி, ஓகே. சரி, பாருக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். எவிக்டட் அப்படின்னு வந்து அது காட்டும் போது எதுக்கு அவ்வளோ சந்தோஷம்? எதுக்கு சிரிச்சிங்க திவாகரை பார்த்து? நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, பாரு சேவ்டுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும் மக்களே? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. எதற்காக அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்? அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுவீங்க. நீ இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பேன் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுவீங்க. இதை நாங்கள் நம்பணும். திவாகர் உள்ளேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஏன் நான் சந்தோஷமாக தான்ப்பா போகிறேன். நான் ஒரு 60 நாள் எய்ம் பண்ணி வந்தேன், என்ன 40 நாளில் போகிறேன்றதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. யோ, நீ 40 நாள் உள்ளே இருந்தே பெரிய விஷயம். தயவுசெய்து வெளியே ஓடிடு. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். 40 நாள் உள்ளே இருந்தே பெரிய விஷயம். கனி ஒரு மேட்ரு சொன்னாங்க பாருங்கள், அது கிடையாது, பயங்கரமான மேட்ரு. உள்ளெல்லாம் பார்வே சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஏன் ஜங்கட்ட பண்ணும்? பார்வை இப்படி பண்ணிட்டோம், என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது. தாறுமாறு பண்ணீங்க கனி, சூப்பராக பேசுனீங்க. என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது. அதை அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவோ விஷயங்களை பண்ணிவிட்டு பார்வே உள்ள சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஏன் ஜங்கட்ட பண்ணணும் அப்படின்னு. கனி திரு அவர்களே சூப்பர். எஃப்ஜே சுபிக்ஷா போட்ட பிளானை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எஃப்ஜேவோட பிளான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம் நினைச்சார். இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பிக் பாஸ் ஷோனும் கேமராவில் பதிவாகணும் ஒன்றும் கிடையாது. வேஸ்ட்டு சிகப்பு கலர் சட்டை கொடுத்து விட்டாங்க. அதனால நான் பயந்துட்டேன். உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? நாங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வெளியிருந்திருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொடுத்து விட்ற சட்டையை வந்து நாங்கள் அந்தந்த வாரமே அனுப்ப மாட்டோம். அடுத்த வாரம் தான் அனுப்புவோம். மிக்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறோம். சூப்பரில். இதுவே இப்போ தான் தெரியுதா? உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து இது தெரியாது, புரியாது. சரிங்க சார், விஜய் சேபி சார். சரி சார், நீங்கள் கரெக்டாக நடத்துகிறீங்க, நாங்கள் நம்பிட்டோம். வாழ்த்துக்கள். சாண்ட்ரா, பிரஜின் எங்கே இருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டி இந்த வாரம் எல்லாம் வருவீங்க. பிரஜின் வந்து மக்களை பார்க்க போகிறாராமா, மக்களை பார்த்துட்டு வராராமா. அதான் சொன்னாங்க உன் நண்பர், நீ பாப்படா, போய் பார்ப்ப, திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ அடுத்த வாரம் எவிக்ஷன் யார், நாமினேஷன் யார், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. உள்ளே எப்படி கண்டென்ட் போகுது அப்படின்ற வச்சு நம்ம இது பண்ணி சொல்லுவோம். திவாகர் எவிக்டட். இன்றைக்கி எபிசோடில் வேறு அற்புதமான விஷயங்கள், அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பேசுகிறதுக்கு அற்புதமான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. சபரியோட பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன்.